யார் கீதையின் பகவானாக இருக்கின்றார்? பகவான் என்றால் ஒருவர்தான், அது இறை தந்தை சிவபாபா ஆவார். கீதையின் நாயகன் சிவ தந்தை ஆவார். அவர் இப்போது முரளிகளை வாசித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் கோப கோபியர்கள் அந்த முரளியை படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் கீதையின் நாயகன் சிவபாபாவாகத்தான் இருக்கின்றார். கிருஷ்ணரோ ஆஸ்தியை பெறுகின்றவர். அவரை பகவான் என்று சொல்ல முடியாது. அவரோ புருஷோத்தம தேவதையாக சத்யுகத்தில் வாழ்பவராக இருக்கின்றார். அவரை கீதையின் நாயகன் என்றோ, கீதையை சொல்பவர் என்றோ, கீதையை கூறுபவர் என்றோ சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்பொழுதுதான் மகாபாரத போர் வரப்போகின்றது. ஆகையால் இப்பொழுது சிவதந்தை நமக்கு கீதையை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். இதை படித்து முடித்துவிட்டு நாம் அந்த சொர்க்கத்திற்கு, அதாவது கிருஷ்ணர் வசிக்கும் சத்யுகத்தில் நாம் வீட்டிற்கு அடைந்தவுடன் பிறகு அங்கே சென்றடைவோம். ஆகையால் கீதையின் நாயகன் சிவ தந்தையே. யாரும் ஆஸ்தி கொடுப்பவர்கள் ஆஸ்தியை பெற மாட்டார்கள். ஆஸ்தியை கொடுப்பவர்கள் ஆஸ்தியை கொடுப்பவர்கள் யாரும் ஆஸ்தியை பெறுவதில்லை. அதாவது கொடுப்பவர் ஒருவராக இருக்கின்றார், ஆஸ்தியை பெறுபவர் வேறொருவராக இருக்கின்றார். ஆகையால் யார் ஆஸ்தியை கொடுக்க முடியும்? தந்தை மட்டுமே ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஆகையால் தந்தை மட்டுமே கீதையை கூற முடியும். சத்யுகத்தின் ராஜதானியின் ஆஸ்தியை கொடுக்க முடியும். ஆகையால் அவர் பெற மாட்டார், அவர் கொடுக்க மாத்திரமே செய்வார். பிறகு அவர் பரந்தாமத்தில் சென்று ஓய்வில் அமர்ந்து விடுவார். நாம் தான் சத்யுகத்தில் ராஜ்யத்தில் ஸ்தாபனை நடந்த பிறகு சென்றடைவோம். ஆகையால் நாம் இதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.